நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆகி ஏன் மாமியார் இப்படி நடந்துக்கிட்டா நீ சும்மா இருப்பியா? இல்ல நீங்களே இப்படி நடந்துக்கோங்கன்னு அப்படியே நீயே சொல்லி கொடுப்பியா என்ன? பூர்ணி, நீ உன் வயசுக்கு ஏத்த மாதிரி பேசு. மா, இதுல என்னமா வயசு? நீ செய்யறது தப்பு, அதனால நான் அதை சொல்லி காட்டுறேன். நீ எதுக்கு மாமா பண்ணாத தப்பு பண்ண மாதிரி குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்க? முதல்ல எந்திரி மாமா. அப்படி சொல்லு பூர்ணி. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லாம தனியாளா சிக்கனன்னு என்னை எல்லாரும் போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. ஐயோ அத்தை, நம்ம சைடுல இருந்துட்டு நமக்கு எதிராவே கோல் போடுறாங்க. ஆமாண்டி, முதல்ல இந்த கூட்டத்தை கலைப்போம், அப்புறமா பேசிக்கலாம். நீ தேவையில்லாம எங்க வீட்டு விவகாரத்துல தலையிடுற, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்க. வாடி. இது என்ன என்ன சம்பந்தமே இல்லாம அந்த அம்மா கீழே விழுந்து பிறந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்லிட்டு போகுது. அம்மா, அண்ணனும் மாமாவும் தானே போறதா இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படி மனசு மாறினாங்க? கல்யாணம் ஆனவங்க ஹனிமூனுக்கு போற இடத்துக்குலாம் போறீங்க. வேலையா போனாலும் தன்னையும் கூட்டிட்டு போவாங்கன்னு தானே எந்த பொண்ணா இருந்தாலும் எதிர்பாப்பா. தனியா தான் கூட்டிட்டு போல. இப்போ வேலை விஷயமா போறப்ப கூட நீங்க அவளை கூட்டிட்டு போலனா அவளுக்கு அது வருத்தமா தானே இருக்கும் தம்பி. இருக்குமா இருக்காதா?